May come in, miss. Yes, come in. உள்ள போ. ஒருத்தர் கூட சீக்கிரம் வர வேலையே இல்லை. எப்ப பாரு லேட்டு லேட்டு லேட்டு. டுடே என்ன டே? டியூஸ்டே. அது கூட தெரியல, சொல்லிதான் சொல்லணும். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? பூஜா வரலையா? பூஜாவுக்கு எப்ப பாரு லேட்டு 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 லேட்டு. சரி, அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? May I come in, miss? எத்தனை மணிக்கு ஸ்கூலுமா? எத்தனை மணிக்கு உள்ள வர நீங்க? மிஸ் நான் வந்துட்டு வேன் ஸ்டூடெண்ட் மிஸ். வேன் லேட்டா வந்துருச்சு. ஸ்கூல் வேன். டெய்லி இதே ஒரு ரீசனா சொல்லிட்டு மிஸ் வேன் டிரைவர் போய் கேட்டுவாங்க மிஸ். இப்போ அதான் எனக்கு வேலை, நான் போய் கேட்டு வரேன். போ உள்ள போ. டெஸ்ட்னு சொன்னாவே லேட்டா வர்றதா அந்த பிள்ளைங்களுக்கு வேலையே. சே ஓகே. நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கல, அந்த நோட்டெல்லாம் எடுத்து டேபிளில் வைங்க. எல்லாம் ஒன் பை ஒன்னா வைங்க. எங்க அங்கங்க ஆடிட்டு இருக்கீங்க? பேசக்கூடாது, சவுண்டே வரக்கூடாது. புதுசா எடுத்துட்டு வா. ஓகே, உங்க டேபிள் வச்சிருங்க. அந்த டேபிள்ல ஏ பூஜா, எங்க நோட்டு? அதான் தேடிட்டு இருக்கேன். அதான் தேடிட்டு இருக்கியா? மிஸ் எங்கன்னா நோட்டு எங்க, அது எங்கன்னு தேடுறதுக்கு 4 மணி நேரம், வைக்கிறதுக்கு 2 மணி நேரம், அந்த அவரே முடிஞ்சு போயிடும். எதுக்குதான் ஸ்கூலுக்கு வர்றதுக்குள்ள தெரியல. சார் டேக் இட். நம்ம உயிரை எடுக்கிறதுக்குன்னா வீட்டுல இருந்து சோத்து மூட்டை கிளம்பிட்டு வந்துட்டு மாட்டேங்குது. டேக் இட். நான் டீச்சரா நீ டீச்சரா? நீங்க தான். புருஷா நீ போய் உட்காரு. உட்காரு போய். நீ டீச்சரா நான் டீச்சரா? ஒரு டீச்சர்கிட்ட கொடுக்க வேண்டிய மரியாதை எப்படிதானா? அங்க போய் உள்ள வை. கொடுக்குற வேற மரியாதை கொடுக்குது பாரு. நோட்டு எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இந்த திருத்தும் போது தெரியும் லட்சணம் என்ன எழுதியிருக்குன்னு. ஹோம்ஒர்க் ஓகே. ஹோம்ஒர்க் முடிச்சுட்டா? கொஸ்டின் கொடுத்த அந்த 4 மார்க் கொஸ்டின்லாம் படிங்க. சயின்ஸ் பயாலஜில படிங்க. பயாலஜி எடுத்துக்கோங்க. ஏய் இரிட்டேட் பண்ணாத, உட்காரு. வாங்க, அந்த நோட் எடுங்க. டெஸ்ட் நோட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதை எடுங்க. ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணலாம். பண்ணாங்க. இப்ப அவங்க ஒன்ட்ட கேட்டாங்களா? வாய முடி கொரியலா? ஏய் எனக்கு முன்னாடி அந்த பிள்ளை என்ன அடிக்கிற? அப்படியே எல்லாம் தூக்கி போட்ட. வாங்க, மொபைல் கவர் தூக்கி போட. ஏய் வந்துருந்தாண்டா. ஏய் டஸ்டர் தான் தூக்கி போட்டேன். பாருங்க, டஸ்டர் தான் இது. நல்லா ஒயிட் கலர்ல இருக்கா? உடனே ஹார்ட் வர சொன்னா எப்படி ஹார்ட் வரைச்சிருக்க? வா வா வா. என்ன இது? யார் நோட்டு இது? மிஸ் என்னன்னா நான் அதில் வைக்கவே இல்லை மிஸ். அப்ப யாரு வச்ச? 2 வைக்கிறதா வச்ச? இரு புரியுதா? நோட்டை புடி. ஒண்ணுது வைக்காத. யாருது வச்ச? ஏன் நோட்டு மிஸ் அது? இப்பதான் உன் நோட்டு இல்லைன்னா என்ன வைக்கலன்னு நீங்க என்ன எழுதிருக்கேன்னு கேட்டீங்க. அதான் நான் என்ன வைக்கிறேன்னு கேட்டேன். இந்த காமெடி கூட புரிஞ்சுக்க முடியல. நீங்களா எப்படி 20 வருஷம் சர்வீஸ்ல இருக்கீங்க? 20 வருஷம் 10 வருஷம். அதுதான் ரொம்ப முக்கியமா. 20 வருஷம் சர்வீஸ்ல இருக்கு எப்படின்னு கணக்கு எடுத்துட்டு வரியா? மிஸ் அப்ப உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆச்சு தானே? எல்லாம் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி பாஸ் ஆகுது. நல்லா என்ன வச்சிருக்காவுல? ஜிம் பாடி. ஐயோ போச்சு. நான் எங்கடி அடிச்சேன்? மிஸ்ஸே அடிச்சுட்டு கை வலிக்குதுங்க. ஐயோ மிஸ் பிடிச்சி இழுத்ததுல கரண்ட் வச்சிருக்கா அவ உடம்புல. உன்னைய என்ன வரைஞ்சிட்டு வர சொன்னேன்? சர்க்யூட் டயக்ராம்.
ஹார்ட்டு நல்லா எல்லா பிள்ளைங்களும் சூப்பரா வரைஞ்சிட்டு வந்திருக்காங்க. நீ மட்டும் எப்படி வரைஞ்சிட்டு வந்திருக்க? ஏதாவது கையால வரையாத காலாலேயே வரைவாங்க. வரையலாம் காலாலேயும். உங்களுக்கு திறமை இருந்தா வரைஞ்சு காமிங்க. அப்படியாப்பட்ட திறமை இருந்தா ஏன் உங்ககிட்டலாம் குப்பை கொட்டுறேன்? வா, அதான் உங்களுக்கே இல்லைன்னு ஒத்துக்குறீங்க. வந்துரு, மரியாதையா வந்துரு. பூஜா இதோ வந்துட்டேன் மிஸ். வாங்க, கீழே போய் நோட் சப்மிட் பண்ணிட்டு வரணுமா? நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கெல்லாம் ஒண்ணு போ சொல்ல. அங்க வா, என்ன எழுதி வச்சிருக்கிற நோட்ல? என்ன எழுதிருக்கேன்னா இங்கிலீஷ் தான். ஐயோ சயின்ஸ். எல்லா சப்ஜெக்டுலே தெரியாம உட்காந்து கிடக்குறியா? என்ன எழுதிருக்கேன்னா ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். இதான் சொல்ல வரேன், நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. இதுல என்ன எழுதிட்டு வர சொன்னேன்? பயாலஜில என்ன இருக்கும்? ஒரு தவக்கலையை திருப்பி போட்டு ஆணி அடிச்சு எப்படி பண்றதுதான் பயாலஜி. ஆணி அடிச்சு அது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதெல்லாம் இருக்கும். சிச்சி, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்களே சாப்பிடுங்க. பூர்வி என்ன வரைய சொன்னேன்? ஹார்ட் வரைஞ்சிருக்கீங்க எங்கேயாவது? இது ஏதாவது ஹார்ட்னு சொல்லுவாங்களா? இதுதான் எங்க ஊர்ல ஹார்ட். உங்க ஊர்ல எந்த ஹார்ட்டை பார்த்து? ஆட்டோட ஹார்ட்டா, மாட்டோட ஹார்ட்டா, மனுஷனோட ஹார்ட்டை பார்த்து வரைஞ்சு வச்சிருக்கியா? அப்படி புக்கில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. புக்கில் கொடுத்துருக்காங்க. நீ கிரியேட்டிவிட்டியா வரையணும்னு கொஞ்சம் கூட எங்க நீங்க வரைங்க இங்க உட்காந்து அந்த பாட்டு. ஆனா வரையாததான் வந்து இங்க டீச்சரா வந்து தெரியல. வாங்க பக்கத்துல வா, கேமரா இங்க இருக்கு, நில்லு. சொல்ற பச்சு கேக்குறியா? ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரியா? வலிக்குது. சொல்ற பச்சு கேக்குறியா? ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்றியா? கைய விடு. ஹோம்ஒர்க் பண்றியா? வலிக்குது, விடுமா. ஹோம்ஒர்க் பண்றியா? சொல்ற பச்ச கேட்க. இனிமே வந்து ஒரே ஒரு நாள்ல டைம் கொடுப்பேன். நாளைக்கு வந்து ஹார்ட்டை நீட்டா வரைஞ்சிட்டு வரணும். எப்படி வரணும்? நீட்டா வரைஞ்ச சொல்லுது. நீட்டா வரைஞ்சிட்டு வந்தாதான் உனக்கு ப்ராஜெக்டுக்கு மார்க். இல்லைன்னா உனக்கு மார்க்கு கிடையாது. மார்க்கே தேவையில்ல, கிளம்பு. நீ அப்ப எக்ஸாம் எழுதவே லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். இனிமே ஒழுங்கா ஹோம்ஒர்க்கு வீட்டுல நீட்டா பண்ணிட்டு வரலன்னா தோலை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவேன். கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உங்க அம்மா உரிக்க சொல்லிட்டாங்க, புரியுதா? எங்க அம்மா சொல்லவே இல்லையே. எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க கம்முன்னு விட்டுருவோமா? அப்போ ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணா பேசாது. இப்போ ஒரு வார்த்தை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா என் பிள்ளை எப்படி அடிக்கலாம் அங்க இருந்து வரைஞ்சு கட்டிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. போன்லயே சொல்லிட்டாங்க, மேம் அவங்க படிக்கல அப்படின்னா கண்ணை மட்டும் விட்டுட்டு, எப்படி கண்ணை மட்டும் விட்டுட்டு மாத்தி சொல்றீங்க, வேற சொல்லுங்க. அவங்க தோலை உரிச்சிருங்க மேம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் வந்து இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஓகேவா? எடுத்துட்டு வரட்டேன். புருஷா ஆட்டு எப்படி வரைஞ்சி வச்சிருக்க? செம்மையா வரைஞ்சிருக்க. ஒன்ன மாதிரி இந்த ஸ்கூல்லே வரையறதுக்கு ஆள்ல. நீ எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பியாமே? ஆமா ஆமா சிஸ்டர், நானே சொல்றேன், எப்ப பார்த்தாலும் வரைஞ்சிட்டே இருக்கேன். நல்லது. ஏன்னா செல்ல பார்த்து பார்த்து கண்ணு வீணா போவாம அழகா பெயிண்டிங் பண்ணுங்க வீட்டுல இருந்துட்டு. இந்த லீவ் டைம்ல உங்களுக்கு என்னென்ன வெளியே போ வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதெல்லாம் வந்து விளையாடுங்க. இன்டோர் கேம் விளையாடுங்க. இந்த அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து வீட்டுல இருக்க, அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுல இருக்கா, அடிச்சுக்காதீங்க. நிறைய ஜூஸ் குடிங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யுது? சரி வாங்கிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க லீவ்ல. ஓகே பூஜா, மீண்டும் அடுத்ததுல சந்திப்போம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டொனாஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் மெம்பர்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.